இப்போ கை செலவு நம்ம போடும்போது 1,30,000 தான். அதில 1,50,000 வரைக்கும் கூட பல வங்கிகள் கடன் உதவி செய்றாங்க. வெறும் 6% நீங்க கையில இருந்து 20% கட்டணம் போட்டாலே போதும். 3 வருஷத்தில நீங்க போட்ட தொகை அத்தனையுமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான வசதியோட சோலார் சிஸ்டம் போடக்கூடிய அமைப்பு வந்துருச்சு. ஆகவே உங்களுக்கு வந்து ரூ. 3,000க்கு மேல 4,000, 5,000, 8,000, 10,000 இந்த மாரி வரக்கூடிய வீடுகளா இருந்தா, கட்டாயம் நீங்க சோலார் போட்டுருங்க. பெரிய மன நிம்மதிங்க. நமக்கு தேவையான மின்சக்தி அனைத்தையும் சூரிய ஒளி மூலமா நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது எவ்வளவு காலத்துக்கு இந்த திட்டம் நீடிக்கும்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டில 30% எட்டும் வரைக்கும் தான். இது உங்களுடைய ஏரியால ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 150 கிலோவாட், 175 கிலோவாட், 250 கிலோவாட்ன்னு இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல 30% வரைக்கும் தான் உங்களால போட முடியும். ஒரு 150 கிலோவாட் டிரான்ஸ்ஃபார்மர்ல 50 கிலோவாட் மட்டும் தான் சோலார் பேனல் போட முடியும். அப்ப 3 கிலோவாட் போடுறோம்னா, 15 பேருக்கு மட்டும் தான் பெர்மிஷன் உண்டு. அதுக்கு மேல நீங்க சோலார் போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அதனால செலவு அதிகமா வர்ற சோலார் வீட்டுக்காரங்க, நீங்க சோலார் போட்டுருங்க. அது உடனடியா யாருக்கு முன்னாடி வருதோ, அவங்களுக்கு தான் வங்கி கடனும் கிடைக்குது, மானியமும் கிடைக்குது. இந்த வாய்ப்பு ரொம்ப அருமையான வாய்ப்பு. இத பயன்படுத்திட்டு சோலார் போட்டுக்கங்க. 2 வருஷம் கழிச்சு நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா, கெடுபிடி அதிகமாயிடும், ஃபீசிபிலிட்டி அதிகமாயிடும். நெறைய பேர் சோலார் போட்டாங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க.